பார்த்தீங்கன்னா ஒரே டீமு. இவர் வந்து சபா ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, இவர் வந்து ஓப்பனிங் பவுலர். இவங்க 2 பேருக்கும் இப்போ வந்து 500 ரூபா பெட் மேட்ச் நடக்க போகுது. 3 பால் தான். அந்த 3 பாலில் யார் அதிக ரன் அடிக்கிறாங்களோ அவங்க அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப நாளாக இவங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம அதை வீடியோ எடுக்கிறோம். ஓகேவா? சரி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பவுலரா இல்லை ஒரு பேட்ஸ்மேனா அப்படின்ட்டு. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்சுக்கான நடுவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பு. சித்தப்பு அப்படியே அம்பேர் நின்றுங்க. ஸ்டார்ட் மேட்ச். முதல் பந்து ஷாட்டுங்க. ஐயோ ஐயோ எங்கேயோ போச்சுங்க. லெக் சைடில் 6, மிகப்பெரிய ஒரு 6 ஃபர்ஸ்ட் பாலே சபா ஓவரில். கண்டிப்பாக ரஞ்சித் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ட்ரையலா ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா 6 அடிச்சு ரஞ்சித் செம்ம ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கார். 2வது பால் ஷாட்டுங்க. இதுவும் குட் ஷாட். ஆனால் இதுக்கு எத்தனைண்ணா? 4 தானே? 4. உனக்கும் அதே கணக்கு தான். ஃபஸ்ட்டு பால் 6, 2வது பால் 4. மேட்சோட 3வது பால் ஷாட்டுங்க. ஐயோ சரியான அடி. 6ஆ? பவுண்ட்ரி அதெல்லாம் கிடையாது சபா. இப்போ சபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, 2 4. சபா கணக்குக்கு பார்த்தா 2 6, 1 4 அடிக்கணும். அப்போ தான் நீ வின்னு. அதெல்லாம் கிடையாது. 500 ரூபா மாற்றி விட்ரு நீ, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பால் 15 நின்று அடிக்கணும் சபா. அவ்வளோதான், சிங்கிள் முடிஞ்சிட்டு. சபா தோத்துட்டா. இல்லை கேவலமாக சிரிக்கிறாங்க. சபா பார்த்தா பாவமாக இருக்கு. என்ன பண்ணுறது? 2 பாலுக்கு 15 அடிக்கணும். அது போயிருக்காது. அவ்வளோதான், பவுண்ட்ரி. தோத்துட்டாப்பில் இந்த மேட்சை சபா. தோத்து 500 ரூபா ரஞ்சித்துக்கு கொடுக்கணும். இப்போ என்றைக்குமே ஒரு பவுலரோட போட்டி போட்டால் தோக்க தான் செய்யணுங்கிறத ரஞ்சித் வந்து கரெக்டாக நிரூபிச்சிருக்காப்புல. பேட்ஸ்மேன் தான், பவுலர் தான். 2 பேருக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் நான் என்ன சொல்கிறவே விரும்புகிறேன் அப்படின்னா, பவுலிங் போடுறவங்க கரெக்டாக பவுலிங் போடுங்க. பேட்டிங் ஆடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. பேட்டிங் ஆடுறவங்க கரெக்டாக பேட்டிங் ஆடுங்க. பவுலிங் போடணும்னு ஆசைப்படக்கூடாது. என்னென்னமோ பேசினாருங்க சபான்னு. மொத்தமாக 6 ரன் தான் அடிச்சிருக்காரு. எதுக்கு விளையாண்டாருன்னே தெரியல. பேச்சு தான் அவரு. பேச்சு மட்டும் நல்லா பேசுறாரு சபான. எதுக்கு பேசுறாரு? நல்லா வாய்க்கு வைக்கனே பேசுறாரு. பாருங்க, சண்டை போடாரு பாருங்க. ஏமாத்திராருங்க. அப்படி ஏமாத்தி போல எதுக்கு விளையாடுறாருன்னே தெரியலங்க அவரு. பாருங்க, கையை உதறாரு.